எந்த வகையிலும் எந்த பொருள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எந்த வஸ்துவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி சத்தியம் செய்தான்னு சொன்னா அந்த பொருளுக்கு பெரிய பாதிப்பை அவன் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒன்று. அது வேற வழியே இல்லை அப்படின்னும் போதுதான் சத்தியம் செய்யணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நிரூபிப்பதற்கும் இஸ்லாமை மக்களுக்கு மத்தியில ஊர்ஜிதப்படுத்துவதற்கும், நீ எல்லாம் உண்மையான நபியா அப்படின்னு கேட்பான். அப்போ நான் உண்மையான நபிதான் ரசூல்லா சொல்லுவாங்க. நீ உண்மையைத்தான் சொல்றியான்னு கேட்கும்போது ரசூல்லா என்ன செய்ய முடியும்? சத்தியம் செஞ்சிருவாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக நான் அல்லாஹ்வின் நபி தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. வியாபாரத்துல சத்தியம் செய்யவே கூடாது. வியாபாரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், விக்கிரகங்களை கொண்டும் உங்கள் பெற்றோர்களை கொண்டும் சத்தியம் செய்யாதீர்கள். முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் அமானத் நம்பிக்கையை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல. அபூதாவூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஒரு செயலை குறிப்பிட்டு நான் இந்த செயலை செய்தால் இஸ்லாமை விட்டு நீங்கி விடுவேன் என கூறி சத்தியம் செய்து பின்னர் அந்த செயலை செய்து பொய் கூறுபவராக இருந்தால் அவர் கூறியது போன்றே இஸ்லாமை விட்டும் நீங்கியவராக ஆவார். அவர் அந்த செயலை செய்யாமல் உண்மை கூறுபவராக இருந்தால் அவர் இஸ்லாமை விட்டு நீங்க மாட்டார். என்றாலும் அவர் அவ்வாறு கூறிய காரணத்தால் இஸ்லாமின் பக்கம் ஈடேற்றமானவராக திரும்ப மாட்டார், குறைவுள்ளவராக திரும்புவார். தம் தவறுக்காக அல்லாஹு தஆலாவிடம் பிழை பொறுப்பு தேடுவார். அபூதாவூத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கையறும் நிலை வரும்போது தன் மானத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் சத்தியம் என்பது. சாட்சிகள் இல்லை, வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல சத்தியத்தை அவன் கையில் எடுக்கலாம். சத்தியம் செய்வது நல்ல செயல் அல்ல. சத்தியம் எல்லா நேரத்துக்கும் அல்லாஹ் ஒரே சத்தியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா வாழ்க்கையில் உள்ள ரிஸ்க்கெல்லாம் தட்டிட்டு போயிடும். செல்வ நிலையை கொடுக்கவே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஆயுளிலும் அவனுடைய ஆரோக்கியத்திலும் அது ஒரு பெரிய பங்கத்தை ஏற்படுத்தும். அதிகமான சத்தியம் என்பது அவ்வளோ பெரிய தரித்திரமானது. ஆனால் அதே சமயத்தில் தன்னை நிரூபிப்பதற்காக வேறு வரியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒருவர் சத்தியம் செய்கிறாரே ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது. அந்த சத்தியம் யார் மேலே இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. அம்மா மேல ஆன, அப்பா மேல ஆன, வேதம் மேல, இது இவங்க மேல ஆன, அவங்க மேல ஆன அப்படின்ற மாதிரியும் சத்தியம் செய்யக்கூடாது. நான் இதை செய்யலைங்க, செஞ்சா நான் முஸ்லிமே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் கூறுறாரு, அதுவும் கூறக்கூடாது. அப்படி கூறுறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. நான் ஒரு தொழுகையாளிங்க, நான் இவ்வளோ காலம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற வணக்கம் நான் உண்மையிலேயே இதை செய்யலை, அப்படி நான் செய்திருந்தா என் அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் தொழுகை இல்லாம போயிருங்க, நான் வச்ச நோன்பு இல்லாம போயிடும், நான் பண்ண ஹஜ்ஜி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி எமோஷன்ல கடந்து கத்துவா. இவர் முஸ்லீம்ல இருந்து நீங்க மாட்டாரு, ஆனா குறையுள்ளவனாகத்தான் என்ன செய்வார், இருப்பார். அவர் தௌபா செய்யாத வரைக்கும் அவர் ஒரு பாதிப்புள்ளவராகவே இருப்பார். அதனால சத்தியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹின்னு சத்தியம் செய்வாங்க, அல்லது பில்லாஹின்னு சத்தியம் செய்வாங்க, தல்லாஹின்னு சத்தியம் செய்வாங்க. அரபியை பொறுத்தவரை வல்லாஹின்னாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியம்தான், பில்லாஹின்னாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியம்தான், தல்லாஹி அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியம்தான். அல்லாஹ்வின் மீது நீங்க அந்த பாரதூரமான ஒன்றை போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேறு யார் மீதாவது நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த சத்தியம் வலு விளக்கும் போது அவங்களும் வலுவிழந்துருவாங்க. யார் மேல நீங்க யார் மேல சத்தியம் பண்றீங்களோ அவங்க வலுவிழந்து போவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த எல்லா வேதனைக்கும் தான் காரணம். நிறைய பேர் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணுவான், பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்க மேல கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல இந்த அடிமுட்டாள்தனமான காலம். இந்த சினிமாக்கள்லயும் அப்படி காட்டுவான். குழந்தைய போட்டு தாண்டுறது, உன்னை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றது, குழந்தைய பச்சை குழந்தைய அப்படி போட்டு என்ன செய்யறதுன்னா தாண்டுறது. நீ தாண்டு, உன்னை போட்டு நீ தாண்டு, அல்லது உன்னுடைய வேற யாரையாவது பச்சை குழந்தை, பாவம் அறியாத குழந்தையை வந்து என்ன செய்வானுங்கன்னு சொன்னா அந்த சத்தியத்துக்காக பயன்படுத்துவானு. விக்கிரகங்கள் சத்தியம் அப்படின்றது வந்து நமக்கு கான்செப்ட் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமை தழுவிய பிறகும் கூட அந்த பாசம்ன்றது அவங்கள விட்டு போகாம இருந்துச்சு. சில சஹாபாக்களுக்கு இந்த முன்னாடி உள்ள தெய்வங்கள் மீது உள்ள அந்த பாசம்னு சொன்னா வந்துடும், அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, வந்துடும். டக்குண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா லாத்துசா மேல ஆன நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுடைய பிரிய தெய்வங்கள் அதெல்லாம். அது நம்ம இஸ்லாத்துல என்ன செய்யாது, கூடவே கூடாது. எந்த வகையிலும் எந்த பொருள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாவை தவிர வேறு யாரும் எந்த வஸ்துவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி சத்தியம் செய்தான்னு சொன்னா அந்த பொருளுக்கு பெரிய பாதிப்பை அவன் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சத்தியம்ன்றது ரொம்ப கொடூரமான ஒன்று. அது வேறு வழியே இல்லை அப்படின்னும் போதுதான் சத்தியம் செய்யணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நிரூபிப்பதற்கும் இஸ்லாமை மக்களுக்கு மத்தியில ஊர்ஜிதப்படுத்துவதற்கும், நீ எல்லாம் உண்மையான நபியா அப்படின்னு கேட்பான். அப்போ நான் உண்மையான நபிதான் ரசூல்லா சொல்லுவாங்க. நீ உண்மையைத்தான் சொல்றியான்னு கேட்கும்போது ரசூல்லா என்ன செய்ய முடியும், சத்தியம் செஞ்சிருவாங்க. அல்லாவின் மீது ஆணையாக சத்தியமாக நான் அல்லாவின் நபிதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. வியாபாரத்துல சத்தியம் செய்யவே கூடாது. வியாபாரத்துல சத்தியத்தை பெரும்பாலும் செய்யக்கூடாது. வேறு வழியே இல்லைன்னு சொன்னா, ஜி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க, உண்மையிலேயே நான் இந்த பொருளை நான் இவ்வளவு விலைக்கு தான் வாங்கியிருக்கிறேன், என்ன பாய் சொல்றீங்க, வெளியில இப்படி சொல்றாங்களே, அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன் இந்த பொருளை நான் இவ்வளவு தான் வாங்கியிருக்கிறேன்ட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா சத்தியம் பண்ணணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி பொருளை வியாபாரம் பண்றவனுடைய வியாபாரத்தையும் காலாவதி ஆக்கிடும். சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்றான் பாத்தீங்களா, அவனுடைய அந்த பொருள் அந்த பரக்கத்தை வந்து காலாவதி ஆக்கிடும். சத்தியம்ன்றது ஆகுமானது தான், ஒண்ணுமில்லை, தப்பில்லை. ஆனால் அந்த சத்தியத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் பயன்படுத்தணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் வியாபாரத்துல சத்தியம், குடும்பத்துல சத்தியம், பிள்ளைங்க மேல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒருத்தன் ஏற்படுத்திக்கின்றான்னு சொன்னா அவன் வாழ்க்கை நிர்மூலமாக ஆவதற்கு அந்த சத்தியம் ஒன்றே போதும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பாவத்தில் இருந்து பாதுகாப்பானாக. நம்மை நிரூபிப்பதற்கு எந்த காலத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் நம்முடைய நம்பகத்தன்மையை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவானாக.